அனைவருக்கும் வணக்கம். நான் திண்டுக்கல்லேருந்து பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க. தற்போது ஒரு நீண்ட வறட்சி நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கடந்த 6 வருடங்களா தமிழ்நாட்டில் ஒரு முறையற்ற மழை பெய்த ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதோடு கூட நம்மளுடைய கிணறு மற்றும் போர்வெல் மிகவும் ஆழமாகி நம்மளுடைய நிலத்தடி நீர்மட்டம் மிகவும் குறைந்து நமக்கு ரொம்ப பிரச்சனையான ஒரு விவசாயத்திற்கு எதிரான ஒரு நிலைமையை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய கிணறு மற்றும் போர்வெல்லை நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். இப்போ போன இந்த 6 வருடங்களில் நம்ம பார்த்தோம்னா மழையோட பேட்டர்னுமே மழையோட பொழிவுமே பருவமழை அப்படிங்கிறது முந்தி காலத்துல எல்லாம் ஒரு மாவட்டம் ஃபுல்லாக அல்லது ஒரு மாநிலம் ஃபுல்லாக மொத்தத்துக்கு பெய்த காலம் போய் இப்போ ஒரு பஞ்சாயத்திலே ஒரு தெருவுக்கு மழை, அடுத்த தெருவுக்கு இன்னும் 2 நாள் கழித்து மழை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. அப்படி ஒரு நிலைமையில் நம்மளுடைய கிணறுகள் மற்றும் போர்வெல்லை ரீசார்ஜ் பண்ணணும்னா அதற்கு நம்ம அடிப்படையில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியங்களை நம்ம கவனிக்கலாம். அதில் மிகவும் முக்கியமான ஒரு பணி இந்த நிலத்துக்கு வரப்பு போடுறது. இந்த நிலத்துக்கு வரப்பு போடுறதுங்கிறது செம்மண்ணாக இருக்கட்டும், மணல் சார்ந்த மண்ணாக இருக்கட்டும், அல்லது களிமண்ணாக இருக்கட்டும், 3 வகையான நிலங்கள்லேயும் இந்த கரை போடுறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக தரிசு நிலங்கள், தரிசு நிலமாக மிகப்பெரிய தரிசு நிலங்கள் வைத்திருப்பவங்க அல்லது மலையடி வாரத்தில் நிலங்கள் வச்சுருக்கவங்க, ஈவன் சமவெளியிலேயே மிகப்பெரிய 100 ஏக்கர், 50 ஏக்கர், 25 ஏக்கர்னு வைத்திருக்கவங்க எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அவசிய ஒரு செயல்பாடு இந்த மண் வரப்பு. ஏன் மண் வரப்பை செய்யணும்? மண் வரப்பு செய்யலைன்னா என்ன நடக்கும்? மண் வரப்பு ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்மளுடைய மண் ஒவ்வொரு வருடமும் நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய மண் உடைஞ்சு சிறு தூளாக மாறும். இயற்கையின் காரணமாக, வெப்பம், மழை போன்ற இயற்கையின் காரணமாக மண் துகள் உடைஞ்சு ஒரு புதிய மணல் உருவாகும். அந்த மணல் மணலோட சைஸ் சின்னதாக ஆக ஒரு சின்ன ஒரு காட்டாற்று வெள்ளமோ அல்லது திடீர் மழையோ பெய்யும் போது மேலே இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் நகர்ந்து போய் நமக்கு பயன்படாமல் நம்ம நிலத்துக்கு பள்ளத்தில் இருக்கக்கூடிய ஓடையில் விழுந்து ஓடையிலேருந்து ஆறுக்கு போய் தேவையற்ற இடத்துக்கு போயிடும். அந்த மண் சிறிதாகிறது தான் நம்மளுடைய விவசாயத்திற்கு ரொம்பவும் தேவையானது. அப்படி உருவான மண்ணை நம்மளுடைய நிலத்துலேருந்து போக அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்டு. 2வது, பெய்யக்கூடிய மழையை அந்தந்த நிலத்திலேயே தேக்கணும் அப்படிங்கிறது தான் 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, நம்மளுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய மேல்மட்ட மண் குறைந்தபட்சம் ஒரு 3லிருந்து 4 அல்லது 5 அடி ஆழம் உள்ள மண்ணுக்கு ஒரு நிரந்தரமான ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா அந்தந்த நிலத்தில் பெய்கிற மழையை அந்தந்த இடத்துல தேக்கி வைத்திருக்க வேண்டியது அவசியமாகுது. அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு, நம்மளுடைய நிலம் நீண்ட காலத்திற்கு ஒரு செழிப்பான மண்ணாகவும் நம்மளுக்கு உற்பத்தி செலவை குறைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கான மண்ணாகவும் இருக்கணுங்கிறது அடுத்த பாயிண்ட்டு. ஏன்னா நமக்கு மண் சரியில்லை அப்படின்னாலே செடி வளர்ச்சி ஒழுங்காக இருக்காது. செடி வளர்ச்சி ஒழுங்காக இல்லை அப்படின்னாலே நம்ம அதிகப்படியான உரங்களையோ மருந்துகளையோ இயற்கை இடுபொருள்களையோ கொட்டிக்கிட்டு இருப்போம். அது நம்மளுடைய உற்பத்தி செலவை பாதிக்கும். மண் நல்லா இருந்தாலே 80% விவசாயம் சரியாயிடும். மண் தான் முக்கியம். மண்ணில் தான் இருக்கக்கூடிய மக்குப்பொருள்கள் ஒரு நிலத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகராமல் இருக்கணும். அதுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வரப்புகள். அலட்சியமாக இருக்கக்கூடாது, சரிங்களா? விவசாயிகள் அலட்சியமாக இருக்கக்கூடாது, பிடிவாதமாகவும் இருக்கக்கூடாது. இது போதும் அப்படிங்கிற ஒரு நிலையிலையும் இருக்கக்கூடாது.
யாரோ செய்யணும், நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக இதை செய்யணும். இது அவசியம் செய்யணுங்க. ஒவ்வொருத்தரும் செய்யணும். ஒவ்வொரு நிலத்துலையும் செய்யணும். இதற்கான செலவுகளை நம்ம தான் கவனிச்சுக்கணும். நம்ம செலவு பண்ணணும். இதை எந்தெந்த இயந்திரத்தில் பண்ணலாம்? நம்ம சாதாரண டிராக்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெவலர் இப்போ வந்திருக்குங்க. அந்த டிராக்டர் லெவலில் அந்த வச்சு பண்ணுறவங்க சாதாரண உழுத காடுகளில் அவங்கள வச்சு பண்ணலாம். வேளாண்மை பொறியியல் துறையில் இருக்கக்கூடிய புல்டோசர்களை வச்சு மலையடி வாரங்களில் இருக்கக்கூடிய நிலங்களில் பண்ணலாம். இந்த பனி கரையை போடும்போது 2 விதமான பணிகள் நடக்குது. உங்கள் நிலத்தோட சரிவு சமப்படுத்தப்பட்டு கரைகள் உருவாகுது. உங்கள் நிலத்தோட சரிவு குறைக்கப்படுது. அதே நேரத்தில் நிலம் சமமாக்கப்படுது. உங்கள் நிலத்தில் இருக்கக்கூடிய மண் தான் கரையாக நிற்கிது. உங்கள் நிலத்தில் நிறைய மண் இருக்குது. அதனால் மேல் மண் போயிடுச்சு அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். உங்கள் நிலத்தோட ஓரத்தில் இருக்கக்கூடிய 5லேருந்து 7 அடி உயர மண்ணை தான் அவங்க எடுப்பாங்க. மீத மண்ணெல்லாம் இருக்கும். அந்த மண்ணெல்லாம் நம்ம அடுத்து உழுதாலே நம்ம நிலம் ஃபுல்லாக சரியாயிடும். ஆனால் வரப்பு ரொம்ப முக்கியம். ஒரு சிறு காரியத்துக்காக ஒரு பெரிய காரியத்தை தொலைக்கக்கூடாது. ஒரு தடவை வரப்பு போட்டாலே நம்மளுடைய விவசாயத்தை நீங்கள் அனுசரித்து பார்க்கலாம். நம்ம ஆய்வு செய்து பார்க்கலாம். இப்போ ஒரு நிலத்தில் தக்காளி போடுறீங்க, அல்லது கத்திரிக்காய் போடுறீங்க, அல்லது உளுந்து போடுறீங்க அப்படின்னா, போன வருஷம் கரை போடாதப்ப உங்களுக்கு எவ்வளோ விளைச்சல் வந்தது, கரை போட்ட அடுத்த வருடம் எவ்வளோ விளைச்சல் வந்தது ஆய்வு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக 25% கூடுதல் விவசாயம் நடந்திருக்கும். அதுதான் அந்த கரையோட முக்கியத்துவம். சரிங்களா? அதை செய்யணும். இந்த மணல் செம்மண் நிலங்களில் கண்டிப்பாக சரிவுக்கு ஏற்ற மாதிரி 2 அடி முதல் 2.5 அடி முதல் 3 அடி வரை நீங்கள் கரைகளோட உயரம் இருக்கலாம். சரிவோட உயரம் அதிகமாக இருந்ததுன்னா கரையோட உயரம் அதிகமாக இருக்கலாம். அப்படி நீங்கள் ஒவ்வொரு கரையும் பண்ணும்போது 4 பக்க கரைகள், சரிவு அதிகமாக இருக்கிற இடத்துல 4 பக்க கரைகள் போடணுங்கிற அவசியம் இல்லைங்க. கீழே இருக்க கரையை மட்டும், அதாவது பாவடிவில் ஒரு நிலம் இருந்துச்சுன்னா அதில் பாவடிவில் மட்டும் நீங்கள் போட்டால் கூட போதும். அதாவது கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கரை முழுமையாகவும், மேலே இருக்கக்கூடிய மேட்டிலிருந்து பள்ளத்தை இணைக்கக்கூடிய அந்த பகுதியில் பாதியிலேருந்து கரை போட்டால் போதும். சரிங்களா? அந்த மாதிரி அமைக்கலாம். அடுத்து களிமண் பூமியில் இந்த கரைகள் அமைக்கும் போது இந்த படத்தில் காட்டின மாதிரி வெட்டி வேர் நம்ம அல்லது புல், அருகம்புல், வெட்டி வேர், கொலக்கட்டை புல், அந்த மாதிரியான ஏதாவது ஒரு புல் வகைகளை அந்த கரைகளில் நம்ம அமைச்சு வைக்கலாம். அதனால் அந்த கரைகள் பலப்படுத்தப்பட்டு எப்போவுமே அந்த கரை இருக்கும். இல்லைன்னா களிமண் பூமியில் பொதுவாக கரைகள் கரைஞ்சு போயிடும். சரிங்களா? நல்லா உயரமாக போட்டுட்டு நம்ம புல்லில் பேட்சிங் கொடுக்கணும். சரிங்களா? அதை நல்லா அமுக்கி விடணும். ஃபஸ்ட்டு கரை போட்ட உடனே நல்லா அமுக்கி விடணும். மண்வெட்டியை திருப்பி பிடிச்சி அமுக்கி விடலாம், அல்லது கட்டைகள் வச்சு அமுக்கி விடலாம். அமுக்கி விட்டுட்டு அதில் புல் பேட்சிங் பண்ணிட்டோம் அப்படின்னா பல வருடங்களுக்கு அந்த கரைகள் இருக்கும். சரிங்களா? அடுத்து செம்மண் நிலங்களில் பண்ணும்போது இந்த கரைகளை உருவாக்கினதுக்கப்புறம் மேலே இருக்க கரையை மண்வெட்டியில் தட்டி விடணும். 40 சென்டிமீட்டர் அகலம் இருக்க மாதிரி, 1.25 அடி அல்லது 1.5 அடி அகலம் இருக்கிற மாதிரி வச்சு தட்டி விடணும். அப்போ தட்டி விட்டு அமுக்கி விட்டு நம்ம பராமரித்தோம்னா நீண்ட காலத்துக்கு அந்த கரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அந்த கரைகள் உயரமாக இருக்கும்போது, அதாவது சரிவு அதிகமாக இருக்கும்போது, ஒரு நிலத்திலேருந்து அடுத்த நிலத்துக்கு இந்த கரைகளில் மேலே இருக்க நிலத்திலிருந்து கீழே இருக்க நிலத்தை நோக்கி 3 இன்ச்சு பைப் அல்லது 4 இன்ச்சு பைப்பை, ஒரு 4 அடி நீள பைப்பை கரையில் 2 அடி உயரத்தில் வச்சு நீங்கள் கரை போட்டுறது நல்லது. ஏன் அப்படின்னா, மழை பெய்து மேலே இருக்கக்கூடிய நிலத்தில் தண்ணி நிற்கும்போது அந்த 2 அடி உயர தண்ணி நின்னதுக்கப்புறம் அதிகப்படியான தண்ணீர் பைப் வழியாக வழிஞ்சு அடுத்த நிலத்துக்கு, கீழே இருக்க நிலத்துக்கு வந்துடும். அப்படி வரும்போது நமக்கு எதிர்காலத்தில்
திடீர்னு அதிகப்படியான மழை வந்து நம்மளுடைய நிலத்தை கெடுத்துறாமல் இருக்கவும் ஒரு வழியாக இருக்கும். அதனால் இந்த பாதுகாப்பு முறையை நம்ம பண்ணலாம். பொதுவாக தரிசு நிலங்களை வந்து எப்படி விளைநிலங்களை மாற்றணும் அப்படின்னா, இதுதான் முதல் ஸ்டெப்பு. இந்த கரைகள் நம்ம போட்டுட்டோம்னாலே, மண் ஈரமாச்சுனாலே மண் பொல பொலன்னு ஆகிடும். மண் பொல பொலன்னு ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க, ஒரு களைகளோட உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும். களைகள் தான் நமக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸ், நமக்கு மண்ணில் ஈரம் இருக்குது இல்லை அப்படிங்கிறத ஏன்னா களைச்செடிகளோட வேரோட ஆழம் வந்து வெறும் 15லேருந்து 20 சென்டிமீட்டர் தான். அப்படிங்கிறப்ப அது சொல்லிடும் இந்த மண்ணில் ஈரம் இருக்குது இல்லை அப்படின்ட்டு. சரிங்களா? அப்போ வந்து நிலத்தை சும்மா போடுறதுக்கு கண்டிப்பாக வந்து சும்மா போட்ட நிலத்துலையும் நம்ம வந்து கரைகள் போட்டு வச்சுருந்தோம்னா எதிர்காலம் இல்லை, அடுத்த பட்டத்தில் நம்ம வந்து ஒரு நல்ல பயிர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அமையும். இந்த மலைப்பகுதிகளில், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அல்லது சிறு குன்றுகளில் இருக்கவங்க தங்களோட நிலத்தில் அந்த நிலத்தோட நுனியில் இந்த படத்தில் காட்டின மாதிரி அதில் வரப்பு அமைக்கணும். சரிங்களா? வரப்பு வந்து எப்படி அமைக்கணும் அப்படின்னா, வெளிப்பகுதி, அதாவது நிலத்தோட பக்கம் வெளிப்பகுதி வந்து வெர்டிக்கலாக நட்டமாக இருக்கிற மாதிரியும், உள்ளே இருக்க பகுதி சாய்வாக இருக்கிற மாதிரியும், ஆனால் மேலே வந்து ஒரு 1.5 அடி அகல நடக்கும் பாதை இருக்கிற மாதிரி அமைக்கணும். அப்படி அமைக்கிறப்ப அதோட உயரம் வந்து குறைந்தபட்சம் 2லேருந்து 2.25 அடி உயரம் இருக்கணும். ஏன்னா மழை பெய்ய பெய்ய உங்களுக்கு பொதுவாக மலைப்பகுதிகளில் வந்து களிமண் நிலங்கள் தான் அதிகமாக இருக்கும். அது ஒரு மாதிரியான களிமண். மழை பெய்து அது வந்து அப்படியே லைட்டாக உட்கார அப்படியே செட் ஆகிடும். சரிங்களா? அப்படி செட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட உயரம் 1.5 அடி தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து உள்ளே உழுதிங்க அப்படின்னாலும் நகர்ந்து போகிற மண் வந்து நகர்ந்து போய் அந்த 1.5 அடி கரையில் தேங்கி நிற்கும். நீங்கள் வந்து அந்த மண்ணை கூட அடுத்தடுத்த வருடங்களில் இழுத்து உள்ளே போட்டுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணலாம். அதனால் பொதுவாக கரைகள் அப்படிங்கிறது வந்து மிகவும் முக்கியமான அமைப்பு ஒரு விவசாய நிலத்தில். இன்றைக்கே உங்கள் நிலத்தை போய் உத்து பாருங்கள், கரை இருக்கா இல்லையான்னு. கரை இல்லைன்னா தயவு செய்து கரை போடுங்க. அதை காசுன்னு நினைக்காதீங்க. உங்கள் நிலத்தை வந்து உருவாக்குற கட்டமைப்பு அதெல்லாம். சரிங்களா? நமக்கு நிலம் வந்து ஒழுங்கான கட்டமைப்பில் இருந்ததுன்னா பாதி செலவு கம்மிங்க உங்களுக்கு. உங்களுக்கு எந்த விதமான குறைபாடு இல்லாமல் வளர்கிறதுக்கு கட்டமைப்பு வந்து ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு வீட்டுக்கு காம்பவுண்ட் சுவர் இல்லாத வீடு, வேலி இல்லாத வீடு இருந்தால் எப்படி ஒரு பயமாக இருக்குமோ, அப்படி தான் வந்து நிலத்தில் வந்து சரியான வேலி அமைப்புகள் இருந்ததுன்னா, அதை வரப்பு அமைப்புகள் இருந்ததுன்னா அதான் வேலி. அது இருந்ததுனாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை சரியாயிடும். மண்ணோட வளம் காக்கப்படும், நீர் வந்து தேங்கி நிற்கும், வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும், பயிரோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும். இந்த ஆடி பட்டத்திற்கு இன்னும் வந்து இருக்கக்கூடிய 30 நாள் இருக்கிறதுனால இந்த டைமில் இந்த வேலையெல்லாம் பண்ணிடலாம். இது அமைக்கிறதுக்கு ரொம்ப குறைவான செலவு தான் வரும். ஒரு ஏக்கருக்கு உத்தேசமாக 4000 ரூபாய் செலவு வரும் அதிகபட்சமாக. நான் சொல்கிறது, நல்ல தெளிவாக ஓட்டக்கூடிய ஆளுக இருந்தாங்கன்னா அதோட செலவு வந்து நல்லா குறைஞ்சு கூட இருக்க வாய்ப்பு இருக்குங்க. மண் ஈரமாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். சரிங்களா? வெறும் 4000 ரூபாய், அதிகபட்சமாக 5000 ரூபாய் வரும். அவ்வளோதான் ஒரு ஏக்கருக்கு. நீங்கள் தாராளமாக இதை பண்ணலாம். சரிங்களா? உங்களோட வளர்ச்சியை நீங்கள் ஆய்வு செஞ்சு வச்சுக்கோங்க. ஆய்வு செஞ்சு வைங்க. இது வந்து ஒரு நல்ல அமைப்பு. நன்றி.